إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு மூசா நபியின் கைத்தடி என்று தமிழில் தரப்பட்டிருக்கிறது. முஅஜிஸத்துன் அஸா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கைத்தடி மகத்தான அற்புதமானதாக, முஅஜிஸா என்று சொன்னால் அதிசயத்தை அவர்கள் அல்லாஹ்வுடைய நபிதான் என்று நிரூபிக்கக்கூடியதாகவும், அந்த கைத்தடி முஅஜிஸா அற்புதத்தை காட்டியதினாலே பல்வேறு சூனியக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்றும் குர்ஆன் ஷரீஃபிலே நெடுங்கும் பார்க்கலாம், பல்வேறு இடத்துல பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அதிகமாக பேசுவது மூசா நபியை பற்றி தான். பல்வேறு சூறாக்களிலே, பல்வேறு ஜுஸுகளிலே, பல்வேறு அத்தியாயத்தில், பல்வேறு வசனத்தில் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மகத்தான அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்ற, அல்லாஹ்வோடு பேசிய அருமையான நபி. அவர்கள் அனுப்பப்பட்ட காலம் சூனியக்காரர்கள் நிறைந்த காலம். அவர்கள் அனுப்பப்பட்ட காலம் அனரப்புக்குமுல் ஆலா, உயர்ந்த இறைவன் உலகத்தில் என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று கொடியவன் ஃபிரௌன் சொன்ன காலம். அவருடைய அனுப்பப்பட்ட காலம் ஃபிரௌனுடைய ஆட்சி அதிகாரமும் பயங்கரமாக கொடியவனாகவும் இருந்தவருடைய காலம். இந்த மாதிரி காலகட்டத்திலே தான் மாயா ஜாலங்கள் நிறைந்த, வித்தைகள் நிறைந்த, கண்கட்டி வித்தைகள் நிறைந்த, சூனியக்காரர்கள் நிறைந்த, சாதாரண சூனியக்காரர்களில் தேர்ச்சி பெற்றவர்கள், மாஹிர் என்று சொல்லி காட்டுகிறார் முஃபஸ்ஸிரீன்கள். அதில் தேர்ச்சி பெற்ற சூனியக்காரர்கள் பிறரை கண்கட்டி மூலமாக, கண்கட்டி வித்தையின் மூலமாக வசீகரப்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட காலகட்டத்தில் மூசா நபி அந்த சமுதாயத்துக்கு தான் நபியாக அனுப்பப்பட்டார். ஆனால் அந்த சமுதாயத்தில் அனுப்பப்பட்டாலும் கூட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முக்காலத்தையும் அறிந்தவன், எக்காலத்தையும் அறிந்தவன், சூழ்நிலையை அறிந்தவன், யாரே நபி ஆக்கணும், எங்கே ஆக்கணும் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுவான். அப்பொழுது தாவாவை மட்டுமே, வஹியை மட்டுமே வைத்து வெல்ல முடியாது. தமிழில் சொல்கிற மாதிரி முள்ளால் தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி உள்ள கருத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன், மகத்தான ரப்புல் ஆலமீன் அதே பாணியில், அவர்கள் எதில் இருக்கிறார்களோ அதே பாணியில் அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டி அந்த மக்களை அடிபணிய செய்தான். இறைவனை ஒப்புக்கொண்டார்கள் என்பதை குர்ஆன் சொல்லக்கூடிய சாராம்சம். அதனாலே தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மூசா நபிக்கு வஹியோட அற்புதங்களையும் அனுப்பி அவர் அல்லாஹ்வுடைய நபிதான் என்று அடையாளத்தோடு அனுப்பினான். பொதுவாகவே அல்லாஹ் நபிமார்களை அனுப்பக்கூடிய நேரத்தில்
ரசூல்மார்களை அனுப்பக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய அத்தாட்சியை கொடுப்பான். அத்தாட்சி என்று சொன்னால் நாங்கள் முஅஜிஸா என்று சொல்லி காட்டுகிறோம். அதுபோல் வஹியையும் கொடுப்பான். ஆனால் ரெண்டையும் கொடுத்து தான் நிறைய நபிமார்களை அனுப்பினான். இப்படி அனுப்பி இந்த மக்களிடத்தில் போய் நீங்கள் தப்லீக் செய்யுங்கள். தப்லீக் என்று சொன்னால் எத்தி வைக்கிறது, தாவாவுடைய மறு அர்த்தம் தான். மக்களுக்கு மத்தியில் நபிமார்களை எத்தி வையுங்கள். ஆனால் வஹியோடு நின்று விடாமல் இவர்கள் அல்லாஹ்வின் புறத்தில் உள்ள நபிதான் என்று அதிசயத்தை காட்டுவதற்காக வேண்டியும் ஆச்சரியத்தை காட்டுவதற்காக வேண்டியும் வியப்பை காட்டுவதற்காக வேண்டி முஅஜிஸா என்ற அற்புதத்தை அல்லாஹு தஆலா சில சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்தான் நபிமார்கள் மூலமாக. அந்த அடிப்படையில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு நபியாக அனுப்பப்படுகிறார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி தெளிவாக குர்ஆனில் பேசுவான். அவர்களுக்கு வாத்தைனா ஆயாத்தின் பல அத்தாட்சிகளை கொடுத்தோம், பையினாத்தின் தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்தோம். அல்லாஹ் பேசக்கூடிய நேரத்தில் எப்படி பேசுகிறான்னு சொன்னால் வலகத் ஆத்தைனா மூசா திஸா ஆயாத்தின் பையினாத். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 9 அத்தாட்சியை கொடுத்தோம், 9 அற்புதங்களை கொடுத்தோம். அதை கொண்டு அவர்கள் தன்னை நபி என்று வாதிட்டார்கள், தன்னை நபி என்று நிரூபணம் செய்தார்கள். அதில் ஒன்று தான் இன்னைக்கு தரப்பட்ட அசா. அசா என்று சொன்னால் கம்புன்னு சொல்லலாம், அசா என்று சொன்னால் கைத்தடி என்று சொல்லலாம் என்பதை பார்க்கிறோம். இது மாபெரும் முஅஜிஸாவாக இருந்தது. முஅஜிஸா என்று சொன்னால் அரபியில் என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது ஹவாரிகுல் லில் ஆதாத், வளமைக்கு மாற்றமாக செய்கிறது. இது மைக்காகத்தான் இருக்க வேண்டும். மைக்கு வேற ஒரு பொருளாக மாறக்கூடிய நேரத்திலே தான் அதற்கு அதிசயம் என்று பேர் வரும். அதைத்தான் அரபியில் முஅஜிஸா என்று சொல்லி காட்டுவார்கள். அதை அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவருடைய கரங்களின் மூலமாக அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தினான். காரணம் என்ன? சவால் விட்டார்கள். நீங்கள் எந்த ரூபத்தில் வருகிறீர்களோ, நீங்கள் எந்த அடிப்படையில் வருகிறீர்களோ அதை எதிர்கொள்ள நான் தயார் என்று மூசா நபி அல்லாஹ்வுடைய உத்தரவோடு, அல்லாஹ் எப்பொழுது அந்த அசாவுக்கு அந்த கம்புக்கு கைத்தடி கட்டளையிடுகிறானோ அப்போ மட்டும்தான் அது வேறு உருவத்தில் போகும். மற்ற நேரத்தில் சாதாரண கம்பாகவே இருக்கும் என்று அல்லாஹ் சூரத் தஹால பேசுவான். எனவே அருமையான சகோதரர்களே, அசா என்பது ஆதியா. இமாம் இப்னு கஸீர் சொல்வார்கள், எல்லோரும் பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்தில் வயசானவர்கள் அரபியோட இடத்துல பழக்கம் இருக்கும், கொஞ்சம் கெத்தாக இருக்கிறதுக்காண்டி அதை கம்பை கொண்டுவாங்க. அவங்களுக்கு வயசு போகலை இருந்தாலும் கூட ஒரு பிடிமானத்துக்காண்டி அரபு உலகத்தில் இருக்குது. இது அன்றைய காலத்தில் இருந்தது. அதனால அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அது சாதாரண அசாதான், நான் எப்பொழுது அது கட்டளையிடுகிறேனோ அது வேறு வகையில் மாறுது. அல்லாஹு தஆலா அந்த அசாவை எடுத்து விட்டான். இந்தியா போன்று ஸ்ரீலங்காக்கு கிடைத்தால் அதையே கடவுளாக ஆக்கி கொண்டிருப்பார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரும் காதல் கொண்டார்கள், பேரன்பு கொண்டார்கள். அல்லாஹ்வோடு பேசுறதில் எப்பவுமாவது சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைத்தால் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வோடு பேச வேண்டும் என்பதில் ரொம்பவும் ஆசைப்பட்டார்கள். அதனால அதில் தான் பேரின்பம் இருப்பதாக நினைத்தார்கள். நாமும் தொழுகையில் அல்லாஹ் நம்மளோட பேசுகிறார், நமக்கு அந்த மாதிரி பேரின்பம் இருப்பது மாதிரி தெரியலை. அல்லாஹ்வோடு பேசுவதற்கு எந்த அளவுக்கு ஆசைப்பட்டார் என்பதை அல்லாஹ் சூரத் தஹால சொல்லி காட்டுவான். ஒமா தில்க பியமீனிக்க யா மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்குறான், உமது வலது கையில் இருப்பது என்ன என்று கேட்டான். பதில் என்ன சொல்லணும்? என்ன இருக்கோ அதை சொல்லிடலாம். அதாவது மேலே மேலே நிறைய விளக்கமாக சொல்லி, ஆனால் அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் நம்மகிட்ட பேசிட்டான். அந்த காதல், அந்த பேரின்பம், அந்த அடிப்படையில் அவர்கள் சொன்னார்கள், கால ஹி அசாய, என்னுடைய கம்புன்னு சொன்னாங்க. அசான்னு சொன்னாலே போதும், ஆதி அசா, இது என் கைத்தடின்னு சொன்னாலே அரபியில் முடிஞ்சு போச்சு. இங்கே கூடுதலாக சொல்கிறாங்க, ஹிய அசாய, மகிழ்ச்சி அல்லாஹ் பேசிட்டான்னு சொல்லி, என்னுடைய கைத்தடி ஒன்று, அத்தவக்கவ் அலைஹா, அதை ஊன்றுகோலாக பயன்படுத்துவேன், அதன் மீது சாய்ந்து கொள்வேன் என்று ரெண்டாவது சொன்னாங்க. அல்லாஹ் கேட்டது ஒன்று தான். மூன்றாவது சொல்கிறார்கள், வாஹுஷு பிஹா அலா கனமி, அதை கொண்டு நான் என்னுடைய ஆடுகளுக்கு இலை பறிப்பேன், இலைகொலை பறிப்பேன் அப்படி சொன்னாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, ஒலிய ஃபீஹா மஆரிபு உஹ்ரா, பல்வேறு தேவைகள் இருக்கிறது, இதை வைத்து பல்வேறு பயன்கள் இருக்கிறது என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லியதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கையில் இருக்கிறது என்னவென்று தெரியும். அல்லாஹுக்கு எதுவுமே மறைந்ததே கிடையாது. முதல்ல அதை நம்ம புரியணும், அதான் உண்மையான அகீதா.
இருந்தாலும் கூட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கேட்டான். அவர் என்ன சொல்கிறார் என்பதற்காக வேண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வார்த்தையை கேட்கிறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆனந்த மகிழ்ச்சியிலே மற்றில்லா மகிழ்ச்சியிலே கூடுதலாக அல்லாஹ்வோடு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது என்ற அடிப்படையில் இவ்வாறு பேசினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, இந்த நேரத்தில் தான் இந்த கம்பு இருக்கிறதே அவர்கள் சாதாரணமாக இவ்வளோ காரியங்களுக்காண்டி செஞ்சாங்க. என்ன சொன்னாங்க? கடைசியாக என்ன சொன்னாங்க? பல்வேறு தேவைகளுக்காண்டி வச்சுருக்கேன். பல்வேறு தேவைன்னா என்னென்னு சொன்னேன்னா, அந்த காலத்தில் இருக்கும் கம்பு வச்சுருப்பாங்க. கம்பு வச்சுட்டு விஷ ஜந்துகள் அடிப்பதற்காக இமாம் இப்னு கஸீர் சொல்வார், கல் அக்ரபு, அதாவது தேளுகள் விஷ ஜந்துகள் வந்து அதை கொண்டு அடிப்பதற்காக, வல் ஹையத், பாம்பு வந்து அதை அடிப்பதற்காக. இவ்வாறு அவர்கள் வாகனிக்கக்கூடிய நேரத்தில், ஒட்டகத்தில் போகக்கூடிய நேரத்தில் அது சரிவர போகாவிட்டால் அதை சரி செய்வதற்காக வேண்டி அசா தேவைப்படுது. கம்பு, அசான்னு சொன்னால் கம்பு, கைத்தறி, இந்த மாதிரிலாம் தேவைப்படுது. இதற்காக நான் வைத்திருக்கேன், நிறைய தேவைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அல்லா இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், நீங்கள் என்ன காரணத்துக்காக வேண்டி, என்ன நோக்கத்துக்காக வேண்டி, என்ன மக்சத்துக்காக வேண்டி, என்ன நாட்டத்துக்காக வைத்திருக்கீங்களோ அது மட்டுமல்ல, அந்த பொருளை வைத்து அந்த வேற ஒரு ரூபத்தை நான் செய்ய போகிறேன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொன்னான், கால அல்கிஹா யா மூசா. இதான் முதல் தடவை நடக்குது. கால அல்கிஹா, அல்லாஹு தஆலா சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறான், அல்கிஹா, அந்த கம்பை கைத்தடியை போடுங்கள், யா மூசா, ஓ மூசாவே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான். ஃபால்காஹா, அல்லாஹ் சொன்னவொன்னே போட்டாங்க. அல்லாஹ் சொல்லும் போது தான் அந்த கைத்தடிக்கு வேலிஷன் வருது, அற்புதம் வருது, வேற ஒரு ரூபமாக எடுக்கிறது, மறுரூபம் எடுக்கிறது. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஃபால்கா, அவர் போட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஃபோயிதா, அந்த நேரத்தில் ஹிய, அந்த கம்பு, ஹையத்துன், உண்மையான பாம்பாக ஆகிட்டது. நிதர்சனமாக உண்மையான, ஹையத் என்று சொன்னால் பாம்பு, நீங்கள் அரபியில் அடித்து பார்த்தால் தெரியும். ஹையத்துன் தசா, சீரிப்பாயக்கூடிய உண்மையான ஊர்ந்து செல்லக்கூடிய பாம்பாயிட்டது. எது? கைத்தடி. எது? கம்பு. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் கேட்ட கேள்வி, கையில் வலது கையில் என்ன வைத்திருக்கிறீர்கள் என்ற கேட்ட கேள்விக்கு வஹாதாஹுவன் நதீஜா, இமாம் இப்னு கஸீர் சொல்வா, இதுதான் ரிசல்ட்டு. அதுக்காக தான் அல்லாஹ் கேட்டான். சுவால் இல்லா, அல்லாஹ்வுடைய கேள்வி இதற்காக வேண்டியது அற்புதமான கேள்வி. அன்ஹாதில் அசா, இந்த அசாவை ஏன் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கேட்டான். வான்னஹுனா கஷான் அதீமுன், இதை விட பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை இந்த கம்பை கொண்டே நான் நிறுத்தப் போகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினான் என்பதை பார்க்கிறோம். அதான் சொல்லி காட்டுவார்கள், எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் சொல்லி காட்டுவார்கள். ஹையத்துன் தஸா என்று அல்லாஹ் சொல்வதற்கு என்ன விளக்கம் தெரியுமா? ஹையத்துன் தஸா என்று சொன்னால் தாத் ரூஹின், அதற்கு உயிர் இருந்தது. உண்மையான பாம்புக்கு எப்படி உயிர் இருக்குமோ அதுபோல் உயிர் இருந்தது. அந்த கம்பு அந்த டயத்தில் பாம்பாகவே ஆகிவிட்டது என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பயம் வந்துடுது. இதுதான் முதல் நிகழ்ச்சி நடக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயம் வந்துடுது. ஏன்னு சொன்னால், நான் போட்ட கைத்தடி பாம்பாகிவிட்டதே, பிடிக்க முடியல, அவங்களுக்கு பிடிக்க பயமாக இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், கால ஹுதுஹா, அதை பிடிங்கன்னு சொல்கிறான். அவங்க கம்பே அவங்களால பிடிக்க முடியல, ஏன்னா கண்ணால் பார்க்குறாங்க. ஒலா தஹஃப், பயப்படாதீங்க நபிமார்கள் என்ற பயப்பட மாட்டாங்க. பயப்படாதீங்க நபி அவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே. சன்ஈதுஹா, அது பாம்பாக தான் இருக்குது, இப்போ நீங்கள் பிடிங்க. சீரத்தால் ஊலா, முதல்ல எப்படி இருந்ததோ அது மாதிரி ஆகிடும். முதல்ல எப்படி இருந்தது? கம்பாக இருந்தது, அதுபோல் ஆகிவிடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாடம் நடத்துகிறான். அருமைக்குரிய சகோதரர்களே, வெறுமென்ன தாவா மட்டுமே எடுபடாது, வெறுமென்ன வகை மட்டுமே எடுபடாது. யாரை எப்படி திருத்த வேண்டும், யாரை எப்படி வழிக்கு கொண்டு வர வேண்டும், யாரை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், அந்த சமுதாயத்தில் என்னெல்லாம் குடியிருந்தது அதை பார்த்து தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு பயிற்சியை கொடுப்பான். ஆதா புர்ஹானு மினல்லாஹி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகப்பெரிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததுக்கு இதுதான் சான்றிதழ். ஏன்னு சொன்னால், அவங்க வஹியை நம்புறது மாதிரி இல்லை. முஅஜிஸத்துன் அதீமா, மகத்தான அற்புதத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் நிகழ்த்தினார். வஹர்ரகலில் ஆதா, வளமைக்கு மாற்றமாக நிகழ்த்துறது தான் முஅஜிஸா என்று சொல்வார்கள். பாஹிருன் தாலுன் அலா அன்னஹு லா யக்திரு அலா மிஸ்லி ஹாதா இல்லல்லாஹ். இந்த மாதிரி செய்யக்கூடிய சக்தி யாருக்கு மட்டும் இருக்கும்? அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குது, மனிதனுக்கு கிடையாது. மனிதன் சொன்னா கப்சா விடுறான், ஃப்ராடு பண்ணுறான், மூட நம்பிக்கையை வளர்க்குறான் என்பது தான் பொருளாக இருக்க முடியும். இதை வைத்து நம்ம எல்லாம் நம்ப முடியாது. ஐயதஹுல்லாஹு பிஹா, இதை அல்லாஹ் அவரை கொண்டு தரிப்படுத்துகிறார். எப்படி தரிப்படுத்தினா, இஸ்தரப்படுத்தா, இவர் நபி தான், உண்மையான நபி தான். தலீல் அலா சிதுகி நுபுவதி,
அவருடைய நுபுவத்தை உண்மைப்படுத்துறதுக்கான இப்படி செய்தானாம். ஒரு ரசூலி அவன் என் ரசூல் தான் என்பதை உண்மைப்படுத்துவதற்கான செய்தான். அண்ணல் அசாபி குதிரத்தில்லா. இந்த நேரத்தில் கம்பு அவருடைய கம்பு அல்ல, அல்லாவுடைய குதிரத்தில் நிற்கிறது. எப்போ எது ஹையத் ஆகிறதோ, பாம்பா ஆகிறதோ, தெசா சீரிப்பாகிறதோ, எப்பொழுது உயிர் வருகிறதோ அப்போ அல்லாஹ்வின் புறத்தில் போயிடுது என்ற செய்தியை இமாம் இப்னு கசீர் சொல்லி காட்டுவார்கள். அவ்வளவு தக்கர்கள் அசாஃபில் குர்ஆன் முதலாக கம்பு பாம்பாக மாறிய முதல் சம்பவம் இது எப்போ நடந்ததுன்னு சொன்னால் ஃபி ஜபல் தூர். முன் வசனத்தை பார்த்தா தெரியும், நம்ம எல்லாத்தையும் போட்டு குழப்பிடக்கூடாது. ஃபி ஜபல் தூர், தூர்சினா மலைக்கு சந்தித்து அல்லாஹ்வோட முறையிடனும் போகிறார்களே அந்த நேரத்தில் தான் இந்த கல்லமல்லாஹு மூசா அல்லாஹ் இடத்துல பேசணும் போயிட்டு இருக்காங்களே அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் முதல் சம்பவம் நடக்குது. வாமரகு அங்குல்கி அசாவ், நபி அவர்களே மூசா அவர்களே உங்களுடைய கம்பை போடுங்கள் என்று அல்லாஹ் ஏவுகிறான். அந்த நேரத்தில் இது பாம்பாக உயிருள்ள பாம்பாக மாறியது என்பதை பார்க்கிறோம். இது முதல் தடவை. இரண்டாவது தடவையும் அதே கைத்தடி அதே கம்பு பாம்பாக மாறியது. இது அல்லாஹ்வுடைய கலாம். கிஸ்ஸாவாக கதையாக கேட்டால் ஒன்றுமில்லை. இதைத்தான் நம்ம ஓதுறோம். அல்லாஹ் இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள், குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் இனிமையாக ஓத வேண்டும், கேட்க வேண்டும், லத்தத்து பெறுகிறார்கள். ஆனால் சம்பவங்களை தெரியாமலே மரணித்தும் போகிறார்கள். குர்ஆன் யாருக்கு அருளப்பட்டது என்று கேட்பார்கள். எனவே வகத் ஜா வஸ்ஃபுல் ஹையா இது முதல் தடவை நடந்துருச்சு. ரெண்டாவது தடவை எப்போ நடந்ததுன்னு சொன்னால் அது பெரிய பாம்பாக மாறுகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை பற்றி பேசும்போது ஜானுன் என்று சொல்கிறான். ஜானு என்ற சின்ன பாம்பாக இருந்தது. சுஅபான் என்று சொன்னால் பெரிய பாம்பாகிட்டது. நம்மளால் கற்பனை மலைப்பாம்பெல்லாம் தாண்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வர்ணிப்பான். இரண்டாவது தடவை எப்பொழுது இந்த கைத்தடி பாம்பாகன்னு சொன்னால் ஃபிரௌனுக்கு மத்தியில் இந்த கைத்தடி அல்லாஹ் போட சொல்கிறான். அல்லாவே சொல்கிறான், வா வஹைனா நாம் வஹி அறிவித்தங்கிறான். அல்லாஹ் சொல்லும் போது அதுக்கு வேலேஷன் உண்டு. சகோதரர்களே புரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கி கராமாத் என்ற அடிப்படையில் அவர் அங்கே அற்புதத்தை நிகழ்த்தினார், இறந்து போனவன் நிகழ்த்தினார், உயிரோடு இருக்கவன் நிகழ்த்தினார் என்று இன்று அகீதாவுக்கு மாறு செய்து முஷ்ரிக்கீங்களா போனவர்கள் முஸ்லீம்களை ஏராளம் என்பது குர்ஆன் ஒப்புக்கொள்கிறது. அவர்கள் ஈமான் கொண்டது முஷ்ரிக்கான நிலைமையில் என்று குர்ஆன் ஒப்புக்கொள்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, இரண்டாவது சம்பவம் எப்போ நடக்கணும்னு சொன்னால் அந்த கைத்தடியை அமாமு செஹரா சூனியக்காரருக்கு மத்தியிலையும் அமாம் ஃபிரௌனுக்கு மத்தியிலையும் அல்லாஹ் போட சொல்லி வஹி அறிவிக்கிறான். கம்பை இப்போ போடுங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது ரெண்டாவது முறையாக நடக்கிறது என்பதை எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் சொல்லி காட்டுவார்கள். கம்பை கைத்தடியை போடுறாங்க. ஃபிரௌனுக்கு முன்னாலையும் அவன் ரட்சகன் சொல்லிட்டு இருக்கான். ஃபிரௌனுக்குடைய கூட்டத்தாருக்கு முன்னாலேயும் போடுறாங்க. கம்பை போட்ட உடனே சீரி பாம்பாக ஆகிறது. கட்டில் இருந்த சிம்மாசனத்தில் இருந்த ஃபிரௌன் பயந்து போய் கீழே விழுந்து விடுகிறான். ஏன்னா ஒரு கம்பு தபஹல்லத் அது மாறுகிறது. இலா சுஅபான் பாம்பாக மாறுகிறது. அலீமுன் பிரம்மாண்டமான பாம்பாகிறது என்று பயப்படுகிறார். ஏன்னா எல்லாம் சூனியக்காரர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள், சாதாரண ஆள் அல்ல. எப்படி அல்லாஹ் சொல்லுவான், குர்ஆனில் விளக்கமாக சொல்லி காட்டுகிறான். அவங்க போட்டது, எதிரிகள் போட்டது, சூனியக்காரர்கள் போட்டது, ஃபிரௌனுடைய ஆடல் பிராணம் போட்டது, கைத்தடியும் அவர்கள் போட்டார்கள் இவர்கள் செய்த மாதிரியே. அதுபோல் கயிறையும் போட்டார்கள். அவைகளெல்லாம் தூக்கி இந்த பாம்பு எரிந்து சாப்பிட்டதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது எப்படி சொல்கிறான்னு சொன்னால், இந்த பிரச்சனை ஏன் வருகிறேன்னு சொன்னால் திடீர்னு வரல. மூசா அலைஹிஸ்ஸலாம் தாவா பண்ணுகிறார்கள். யார்கிட்ட தாவா பண்ணுறார்கள்? ஃபிரௌன் இடத்துல தாவா பண்ணுகிறார்கள். ஃபிரௌனுடைய கூட்டத்தார் இடத்துல தாவா பண்ணுகிறார்கள். எப்படி சொல்கிறார் குர்ஆன் சொல்லி காட்டுது, கால ரப்புக்கும் ரப்பு ஆபாய்க்கும் அவ்வளி. அல்லாஹ் யார் தெரியுமா? ரட்சகன் யார் தெரியுமா? உங்களுக்கும் ரட்சகன், உங்கள் முன்னால் வாழ்ந்து மரணித்து விட்டார்கள் அவருடைய ரட்சகன் சொன்ன உடனே ஃபிரௌன் சொன்னால் மஜ்னூனாக இருப்பார் போல தெரியுது, பைத்தியம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் நாட்டை விட்டு. குர்ஆன் பெரிய சம்பவம் சொல்ல முடியாது அவ்வளோ. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறீங்கள, அவ்வளோ ஜீத்துக்க பிஷையும் முபீன், உன்னிடத்தில் நான் தெளிவான சான்றிதழை கொண்டு நிறுத்துகிறேன், அதிசயத்தை கொண்டு மோஜிஸா கொண்டு நிறுத்துகிறேன், அப்படியா ஏற்றுக்கொள்வாயா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் இடத்துல கேட்கும்போது சொன்னான் ஃபிரௌன், ஃபஅத்தி பிஹா, நீங்கள் கொண்டு வாங்க, இன்குந்த சாதிக்க, உங்கள் கூற்றில் உண்மையாக இருந்தால் ஆதாரத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னான். சொன்ன உடனே அவனுக்கு தெரிஞ்சுட்டு இவர் கம்போஜி தான் நமக்கு பண்ண போகிறாருன்னு சொன்னோடனே நாட்டில் உள்ள எல்லா சாகிர்களையும் சூனியக்காரரையும் அழைத்தான். குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, எல்லா சூனியக்காரனையும் அழைத்தான். சாதாரண சூனியக்காரர்களில் தேர்ச்சி பெற்றவர்கள்,
எல்லா சூனியக்காரனை அழைத்து ஒரு நாளை அறிவித்து குர்ஆன் பேசுகிறது. ஒரு நாளை அறிவித்து குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட இடத்துல வைத்துக்கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஆர்டரோட ஓகேன்னு சொல்லிட்டாங்க, சரின்னு சொல்லிட்டாங்க. சூனியக்காரர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவங்க ஜெயிச்சிரும் அப்படின்னு அந்த அடிப்படையில் ஜெயிச்சிரும்னு சொல்கிறாங்க. குர்ஆன் சொல்லி காட்டுது. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? சூனியத்தால் வென்றால் அவள மக்களும் சூனியக்காரர்கள் தான் நம்ப வேண்டும், இந்த மூசாவை நம்பக்கூடாது. சூனியத்தால் வென்றால் ஃபிரௌனே எங்களை நீ தான் கூப்பிட்டு இருக்கிறாய், எங்களுக்கு பயங்கரமான வெகுமதி தர வேண்டும் என்று சொன்னோடனே குர்ஆன் பேசுகிறது. எல்லாமே குர்ஆன் அரபியில் சொல்ல முடியல. அதாவது அவன் சொன்னான், என்னுடைய அமைச்சரவையில் எனக்கு நெருக்கமாகிடுவீங்க, இதை விட உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி சூனியக்காரர்களை பார்த்து சொன்னான். அப்பொழுது காலலகு மூசா, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வஹி அறிவிக்கிறான், ஆர்டர் போடுறான், இப்போ இறங்க நீ குதிங்க. காலலகு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த மக்கள் இடத்துல சூனியக்கார இடத்துல சொன்னாங்க, ஃபிரௌனுடைய கூட்டத்தார ஃபிரௌன்டையும் சொன்னாங்க, அல்கௌமா அன்தும் முல்கும், என்னென்னலாம் போடணும்னு நினைக்கிறீங்களோ போடுங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபால் கௌ அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான். இந்த இவ்வளோ வசனத்தையும் சூரத்து ஷுஆராவிலையும் சூரத்து தாஹாலையும் பார்க்கலாம். ஃபால் கௌ ஹிபாலஹும், அந்த எதிரிகள் சூனியக்காரர்கள் கயிறுகளை போட்டார்கள். ஐசியவும், ஐசியம்னு சொன்னால் தடிகளை போட்டார்கள். ஏன்னா அதை வச்சு தானே மூசா அலைஹிஸ்ஸலாம் விடுறாங்க. எப்படி சொல்லி போடுறாங்க பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு ஈமான் கொண்டிருப்பாங்க. வகாலு பி இஸ்ஸதி, யாரை கொண்டு ஈமான் கொண்டிருக்காங்கன்னா ஃபிரௌனை கொண்டு ஈமான் கொண்டிருக்காங்கிறேன். வகாலு பி இஸ்ஸதி, ஃபிரௌனுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, இன்னா லனஹுல் காலிபூன், நாங்கள் தான் வெளில போகிறோம் சூனியக்காரர் சொல்கிறாங்க. போட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனில் பேசுவான், யஹய்யலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம், அந்த சூனியக்காரர்கள் போட்ட உடனேயே அவங்க போட்டதும் பாம்பு மாதிரி காட்சி அளிக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். பாம்பு மாதிரி காட்சி அளிக்கிறது. அண்ணா தசா, அது வீறி பாகிற மாதிரி காட்சி அளிக்கிறது. இதை பார்த்த உடனேயே, ஏன் அப்படி தெரியுமா? கண்கட்டி வித்தை நம்ம காட்டுவாங்க, நம்ம சின்ன பிள்ளைல பார்த்துருக்கோம். அல்லாஹ் சொல்கிறான், சஹரு ஐனுன்னாசு, கண்களுக்கு கண்ணை மறைத்து விட்டார்கள். சஹரு ஐன்னாசு, கண்களுக்கு கண்ணை கவர்ந்து விட்டார்கள். சஹரு ஐன்னாசு, கண்ணை வசைப்படுத்தி விட்டார்கள் என்று அல்லாஹ் பேசுவான். வஸ்ததபூஹும், மக்களை பயங்கரமாக தடுமாற செய்தார்கள், பயமுறுத்தினார்கள் எதிரிகள். அப்பொழுது ஜாவபி சிஹ்ரின், பயங்கரமான சூனியத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அவர்கள் போட்டதும் பாம்பாயிட்டது. இந்த நேரத்தில் தான் ஃபௌஜ சஃபீ நஃப்ஸி, மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்தில் பயம் வருகிறது. ஹீஃபத்தன், பயம் வருகிறது. ஃபௌஜ சஃபீ நஃப்ஸி உள்ளத்தில் ஏற்படுது. ஹீஃபத்தன், பயம் ஏற்படுகிறது. அல்லாஹ் சொன்னான், குல்னா லா தஹஃபில் இன்னக அன்தல் ஆலா, நாம தான் வெற்றி பெற போகிறோம், பயப்படாதீங்க மூசா அவர்களே, தைரியமாக நில்லுங்க. வா வஹைனா இலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்தான், அன்னல்கி அசாக்க, உங்கள் கைத்தடியை போடுங்க. போட்டாங்க. ஃபைதா ஹிய தல்கஃபு மா யாஃபிகூன், எல்லாத்தையும் விழுங்கிட்டு அவங்க போட்டது எல்லாம் பல்லாயிரக்கணக்கான வந்ததாக ஹதீஸ் நிரூபணமாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள். அது நான் ஆதாரமாக எடுக்கலை. நிறைய கூட்டம் எல்லா சூனியக்காரையும் அழைச்சிட்டானா. ஃபைதா ஹிய தல்கஃபு மா யாஃபிகூன், எல்லா சூனியக்காரன் கைத்தடியும் கயிறையும் போட்டாங்க. அது காட்சி அளித்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கம்பை போட்டவனே அவ்வளோத்தையும் தின்னுடுச்சு. பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் ஃபவகால் ஹக்கு, சத்தியம் வென்றது. ஒபத்தல மாக்கான் யாமலூன், சூனியக்காரர் செய்து அந்த நேரத்தில் அழிந்தது. உடனே ஓல்கிய சாரது சாஜிதீன், தலைகீழாக புரண்டாங்க. அல்லாட்ட சாஸ்தாங்கத்தில் விழுந்துட்டாங்க சூனியக்காரர் எல்லாருமே. ஃபிரௌன்டெல்லாம் அனுமதி கேட்கல. என்ன சொன்னாங்க தெரியுமா? காலு ஆமன்னா பிரப்பி மூசா வஹாரூன், மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் ரட்சகன் யாரோ, இறைவன் யாரோ, அவங்கள கொண்டு ஈமான் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முஅஜிஸாவின் மூலமாகத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தை வென்றெடுத்தார்கள் என்ற செய்தியை குர்ஆனில் பல்வேறு இடத்துல பார்க்கிறோம். இதற்கு பின்னால் அவன் கேட்குறான், என்ன கொண்டு ஈமான் கொண்டுட்டு என் அனுமதி இல்லாமல் நீங்கள் மூசா ஏற்றுக்கொண்டீர்களா? உங்களை மார்கழி செய்கிறேன், என்ன செய்கிறேன் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்ட அந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்ட சற்று நேரத்தில் அந்த ஈமானுடைய வீரியம் சொன்னது, ஃபக்தி மான் தகால், என்ன தீர்ப்பனும் வழங்கு, உனக்கு ஆட்சி அதிகாரம் இருக்குது. இன்னமா தக்லி ஹாதியில் ஹயாத்து துனியா, உலகத்தில் தான் செய்ய முடியும். அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிக்கணும், நாங்கள் போட்ட ஆட்டம், நாங்கள் செய்த சூனியம், நாங்கள் செய்த ஏமாத்து, அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும் என்று தான் இவ்வாறு ஏற்றுக்கொண்டோம் என்று அவனுடைய அனுமதி கேட்காமலே ஏற்றுக்கொண்டார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் குதிரத்தை வெளிப்படுத்த வேண்டும் சொன்னால் எப்படியும் செய்வான் என்பது தான் இதில் கிடைக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. காரணம் என்ன? இவ்வளோ மக்கள் இதன் மூலமாக இஸ்லாத்துக்கு எப்படி போடுறதுக்கு முன்னால் அந்த எதிரிகள் சொன்னார்கள், சூனியக்காரர்கள் சொன்னார்கள், ஜெயிச்சிட்டா எங்களை பின்பற்றணும்,
அவன்கிட்ட ஒப்பந்தம் போட்டாங்க, ஃபிரௌன்ட்ட ஜெயிச்சிட்டா ஆட்சியில் பங்கு தரணும், அதுக்கு எல்லாம் ஒப்பந்தம் இருந்தது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய குதிரத்தின் மூலமாக சாதாரண அசா நினைக்கிறோம், சாதாரண கைத்தறி நினைக்கிறோம். அல்லாஹ் நினைத்தால் எதையுமே வீரியமாக்க முடியும், எதையுமே ரப்புல் ஆலமீன் உயர்ந்த அந்தஸ்து கொடுக்க முடியும். இந்த அளவுக்கு அல்லாஹ்வை நம்பணும் என்ற செய்தியைத்தான் மகத்தான ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக, இந்த அசாவின் மூலமாக, இந்த கைத்தடியின் மூலமாக, இந்த முஅஜிஸாத் மூலமாக அல்லாஹு தஆலா ஈமானுடைய ஒளியை நமக்கு அதிகரிக்கிறான் என்பது இதில் தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. வல்ல அல்லாஹ்வுடைய குதிரத்தை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டுமோ அப்படி விளங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கிடுவான கூறி முதல்வர் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் ஸால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அருமையான சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் அஸா இஸ்லாத்துக்கு பெரிய வெற்றியாக இருந்தது. ரப்பு நினைத்தால் யார் நம்மளை ஏமாற்ற வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்களை ஒரு வினாடியில் அல்லாஹ் கைப்பாற்றி விடுவான் என்பது நமக்கு உண்மை தரக்கூடிய, சத்தியம் தரக்கூடிய மகத்தான திருக்குர்ஆனுடைய பாடமாக அமைகிறது. அல்லாஹ்வுடைய வேதத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவான். புனித வேதத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பிக்கும் பொழுதே ஆரம்பிச்சிருது. அதில் அல்லாஹ் சூரத்து பக்ராவில் சொல்லி காட்டுவான், ஒய்திஸ்ஸஸ்கா மூசா லிகௌமிஹி. அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்திற்கு நியமத்தை கண்கூடாக கொடுத்த மாதிரி பார்த்த மாதிரி யாரும் பார்க்கல. அதனால தான் நன்றி கெட்டவரும் பேசுவோம். ஏன்னா நம்மளாம் செய்தி வழியாக கேட்குறீங்க, இப்போ உள்ள அந்த செய்தியை நடந்த சம்பவத்தை கேட்குறீங்க, நம்மளை விட அவங்க கண்ணால் பார்த்தாங்க. அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன் இந்த அஸாவை வைத்தே, கைத்தடியை வைத்தே பல அற்புதங்கள் நிகழ்த்தினார்கள். ஏற்கனவே முதல் குத்பாவில் ஒரு அற்புதத்தை சொல்லியாச்சு. அடுத்ததாக ஒய்திஸ்ஸஸ்கா மூசா லிகௌமி, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்திற்காக வேண்டிய தண்ணீர் தட்டுப்பாடு அல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க. அல்லாஹ்வே, இந்த குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, சமுதாயம் கஷ்டப்படுது, நீ எனக்கு தண்ணீரை இறக்குன்னு சொன்ன உடனே ரப்பு எங்கேருந்து இறக்கணும்? வானத்திலிருந்து இறக்கணும். வானத்திலிருந்து இறக்கப்படலை. நஸல் மத்தர், மழை இறங்கி தான் தண்ணி வர வேண்டும். நாமெல்லாம் இஸ்திஸ்கா தொழுவும் நேரத்தில் மழை தொழுகை தான் தொழுகிறோம். ஆனால் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, தண்ணீர் வரவேன்னு சொன்னாங்க. ஃபகுல் நாம் சொன்னோம். அல்லாஹ் சொல்கிறான், தாதீம் கண்ணியத்து, நாம் சொன்னோம். யுக்ரிப் பி அஸாக்கல் ஹஜர், பாறையில் அந்த அசாவை கொண்டு, எந்த அசா கையில் இருக்கோ அந்த கைத்தறியில் கொண்டு அடிப்பீராக. அடித்த உடனேயே ஃபன் ஃபஜரத் மின் உஸ்ரதா அஷ்ரத ஐனா. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் ஃபன் பஜசத்துன்னு சொல்லுவான். ஃபன் பஜசத்துன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீர் வெளியே வர்றது சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் தாண்டலை, ஃபன் ஃபஜரத் நீரூட்டு பீச்சி அடிக்கிறது. இஸ்னத்தா அஷரத்தா ஐனா, 12 ஊற்றுகளாக. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை எங்கெல்லாம் அல்லாஹ் பேசுகிறான், அந்த இடத்துல பெரும்பாலான இடத்துல 12 வரும். 12 கபீலாக இருந்தார்கள், 12 கோத்திரங்களாக இருந்தார்கள், 12 குடும்பங்களாக பிரிந்தார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையிலே வருகிறார்கள் என்றெல்லாம் பேசுகிறது குர்ஆன். என்ற அடிப்படையில் 12 அந்த குடும்பங்களும் கபீலாக்களும் 12 ஊற்றாக பிரிந்தது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன்னா எல்லாத்துக்கும் தண்ணி கிடைக்கணுமே, அவங்களுக்குள்ளே தர்க்கம் வரக்கூடாது. கத அலிம குல்லு உனாசி மஷ்ரபம், கண்கூடா எப்படி மோஜிசாவை பார்த்தாங்க. கத அலிம குல்லு உனாசின், ஒவ்வொரு கூட்டத்தாரும் ஒவ்வொரு கபீலாவும் கோத்திரத்தார்களும் மஷ்ரபும் தங்களுடைய ஊற்றுகளை அறிந்து அங்கங்கே போயிட்டாங்க. இது எனக்குள்ளது, உங்களுக்குள்ளது, நம்ம கூடிப்போம் எல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், குழு வஷ்ரபு மன்ன செல்வா, சாப்பிடுங்க, வஷ்ரபு நான் அதிசயமாக. அல்லாஹ் சொல்லுவானே குர்ஆனில் சூரத்துல் பக்ராவில், அதாவது ஒயின்ன மின்ஹாலமாக தஃபஜ்ஜரு மின் அன்ஹார், அதாவது பாறைகளை உடைத்து நீர் வருவதை நீங்கள் மக்களே கண்கூடாக பார்க்கிறீர்கள், என்னையே நீர்மான் கொள்ள மாட்டேன் என்று பொதுவாக நம்மளை கேட்பானே, அதே மாதிரி அடித்தார்கள், தண்ணீர் பீருட்டு பாய்ந்தது. அல்லாஹ் சொல்கிறான், நல்ல மாதிரி குடிங்க. ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட வேண்டுதல் வைக்கிறேன், ஒலா தஅஸவ் ஃபில் அர்தி முஃப்ஸிதீன், பூமியில் குழப்பம் செய்யாதீங்க. மூசாவுடைய கூட்டத்தார்களே, தஅஸவ் என்று சொன்னால் வரம்பு மீறி குழப்பம் செய்யறதுக்கு தஅஸவ் அரபியில் சொல்லுவாங்க. வரம்பு மீறி இங்கே குழப்பம் செய்யாதீங்க என்று அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். அற்புதமான நிகழ்ச்சி. அசா அந்த கம்பு 2வது அதிசயத்தை நடத்தியது. 3வது தான் மிகப்பெரிய அதிசயம். மிகப்பெரிய அதிசயம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். ஃபவஹைனா
நான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வஹி அறிவித்தோம், இலா மூசாவுக்கு அறிவித்தோம், அனதுரிப் பிஅஸாக்கல் பஹர், இங்கே கடலில் அடிங்க சொல்கிறான். என்ன காரணத்துக்கான சொல்கிறான்? குர்ஆன் நீண்ட நெடிய வரலாறு சொல்லி காட்டும். ஃபிரௌன் துரத்திட்டு வர்றான், அவனோட ஆத்திரம் தாங்க முடியல, இவங்களை விட்டு வச்சா இந்த நாட்டை ஹராபாக்கிடுவாங்க, இவங்களை வெளியாக்கணும், இவங்களை கொன்றணும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி அந்த கௌமை கொன்றணும் என்ற அடிப்படையில் விரட்டி வர்றான். முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌனுடைய கூட்டப்பட்ட படை பார்க்குறாங்க, திணறி போகிறாங்க. அந்த நேரத்திலையும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் தடுமாறுகள் தவிர மூசா அலைஹிஸ்ஸலாம் தடுமாறலை. கால கல்லா இன்ன மழைய ரப்பி சயதீன், இந்த வாக்கியம் தான் நமக்கு எந்த நேரத்திலே வரணும், உயிர் பிரியும் வரணும். என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டுவான், என் இறைவன் என்னை கைவிட மாட்டான், என் இறைவன் என்னோடு இருக்கிறான், அஞ்சக்கூடாது என்ற வார்த்தையை சொன்னார்கள். அதே மாதிரி நியத்துக்கு தக்கவாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடலில் அடிங்க, ஃபன் ஃபலக, கடல் பிளந்தது. குர்ஆனுடைய சம்பவம் யாராலும் மறுக்க முடியாது. 73 கூட்டத்தால் ஃபன் ஃபலக பிளந்தது. எது பிளந்தது? அதான் கடல் பிளந்து, ஃபகான குல்லு ஃபிர்கின், ஒவ்வொரு பிளவும் வத்தௌத்தில் அதீம், மலை போல், மலை இருக்குல்ல மலை போல் அப்படியே நின்றுச்சு. தண்ணி கீழே பூமி வந்து காய்ந்த பூமியாக இருந்தது. அவ்வளவு பேர் நடந்தார்கள். இதை இமாம் கசீர் எல்லா தஃசீர் உலமாக்கள் சொல்வார்கள், 12ஆக பிரிந்தது. ஒவ்வொரு கூட்டத்தாரும் அந்தந்த வழியிலே போனார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கைத்தடியை வைத்துத்தான் இவ்வளவு பெரிய அதிசயத்தை நடத்துவதாக திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான். ஏன் செய்தான்னு சொன்னா, வாஸ்லஃப்னா சம்மல் ஆஹரி, இந்த கூட்டத்தாரை அழிக்கணும், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை அழிக்கணும், ஃபிரௌனை அழிக்கணும், தன்னை ரப்புன் என்று சொன்னான், அவனை அழிக்கணும். அப்போ அவனை அங்கே இழுத்தா தான் சரி வரும். வாஸ்லஃப்னா நாம் அவனை இழுத்தோம், அந்த கூட்டத்தாரை ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை இழுத்தோம். சம்மல் ஆஹரின், அங்கே இழுத்து காரணம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் எல்லாம் சாகணும். வாஞ்சைனா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வெற்றியை கொடுத்தோம், ஒமன் மாஹு அவருடைய ஈமான் கொண்டவர் வெற்றியை கொடுத்தோம், அஜ்மைன் அனைவரும் கடந்து சென்றாங்க. பார்த்தான் ஃபிரௌன் பார்த்தான், என்னடா இவங்களே போயிட்டாங்க, சாமானவன், நம்ம ஆட்சி அதிகாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது, படைப்பட்டாளர் இருக்குது, இவனும் இறங்கினா அல்லாஹ் தஆலா சும்மா ஆகிறன் லாஹரி, அவ்வளவு பேரையும் ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரையும் கடலில் மூழ்க செய்தான். அதோடு சரித்திரம் முடிகிறது என்ற செய்தியை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சான்றிதழ் பகிர்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய குதிரத்தை நம்பணும். எந்த ஆட்சியாளர் தான், எவ்வளோ பெரிய அதிகார வர்க்கம் தான், இந்தியாவை எவ்வளோ பேர் ஆண்டாலும் தான், எவ்வளோ பெரிய கொம்பன் வந்தாலும் தான், அவன் வரும்போதெல்லாம் சிறுபான்மையினர். உண்மையிலே இந்த நாட்டில் நாம் ரொம்ப கம்மியானவர்கள். பாருங்கள், எதையும் சொல்லி ஆட்சிக்கு வர முடியாமல் நம்மளை சீண்டி தான், நம்மளை எதிரியாக்கித்தான் வர முடிகிறது. ஏன்னு சொன்னால், இஸ்லாம் என்றைக்கு தோன்றியதோ அன்றிலிருந்தும் இஸ்லாத்துக்கும் பிறருக்கும் எதிராகத்தான் இருக்கும். காரணம், அந்த அளவுக்கு சித்தாந்தங்களை சொல்கிறது, அந்த அளவுக்கு உண்மை வேதத்தை சொல்கிறது, அந்த அளவுக்கு கொள்கையை போட்டு உடைக்கிறது, அந்த அளவுக்கு ஏகத்துவத்தை சொல்லி காட்டுகிறது, மூட நம்பிக்கையை அளிக்கிறது. அப்பெல்லாம் நம்மளை தான் சீண்டி பார்ப்பாங்க. இருந்தாலும் கூடும் என் ரப்பு நபிமார்களோடு இருந்தவன், நபிமார்களுடைய சமுதாயத்தோடு இருந்தவன், ரப்புல் ஆலமீன் உயிரோடு இருப்பவன், நித்திய ஜீவனாக இருப்பவன், சதாகாலமும் இருப்பவன், அவன் நம்மளை கைவிட மாட்டான். இவன்லாம் சாதாரண மனிதன். இந்த ஈமானிய தக்குவா, தௌஹீதுடைய தக்குவா வர வேண்டும் என்பதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்திலிருந்து, அந்த அசாவிலிருந்து தரக்கூடிய மகத்தான பாடமாக இருக்கிறது என்பதை இமாம் இப்னு கஸீர் வர்ணித்து காட்டுவார். எனவே அருமையான சகோதரர்களே, ஈமானில் வீரியம் என்று சொன்னால் இது போல சரித்திரத்தை படிக்கக்கூடிய நேரத்தில் வெறும் கதைகளாக படிக்காமல் இரத்தத்தில் ஊறி, நம்முடைய உடம்போடு ஊறி நிதர்சனமாக படித்தால், அர்த்தம் தெரிந்து பொருள் தெரிந்து படித்தால் நிச்சயமாக வெற்றிக்குரியவர்கள் நாம் தான். வல்ல அல்லாஹ் எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தாருக்கு வெற்றியை தந்தானோ அதுபோல எம் சமுதாயத்துக்கு தருவானா என கூறி பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.